என் தங்க பிள்ளையே, இன்று இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுவதற்கு செய்வினைதான் காரணமாக இருக்கிறது என்பதை உன் நினைவில் எச்சரிக்கை சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு மாயாவி என்பவள் உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றாள். அவள் ஒரு ஆவியை ஏவிவிட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த காரியம் உனக்கு வெற்றி பெற அடையக்கூடாது, நீ உடலளவில் பாதிக்கப்பட வேண்டும், நோயால் அவதிப்பட வேண்டும் என்று சில எதிரிகளோடு உனக்கு செய்வினையை செய்யப்பட்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னை ஆபத்திலிருந்து, அந்த செய்வினையிலிருந்தும் சில எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக மாறப்போகிறது. அப்பன் சொல்லக்கூடிய ஒரு சிறிய காரியத்தை நீ இப்போது செய்துவிட்டால் போதும். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ, நீ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பிரிந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகள் கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, உன்னுடைய உறவு உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் தான் மாற்றி கொடுக்க போகின்றேன். அதனால் இந்த பதிவினை நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டுமோ அதன்படி நீ கவனமாக கேட்டு அப்பன் சொல்வதை செய்துவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த ஆத்மாவானது உன் வீட்டிற்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கிறதல்லவா, அது உன்னுடைய வாழ்க்கையில் மறுமுறை தேடி வராது. அதுபோல இனிமேல் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலும் உனக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காது. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். கேட்ட பிறகு அதை நீ அப்படியே செய்துவிட வேண்டும். இந்த அப்பன் சொன்னது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நீ செய்யாதே, செய்தே ஆக வேண்டும் என்று. அப்படி செய்தால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், உனக்கு நிம்மதியும் கிடைக்கும். இந்த கருப்பண்ண சாமி ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன், இனியும் காப்பாற்றி கொண்டுதான் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு என் அன்பும் பக்தியும் உனக்கு செயல்படும். இந்த கருப்பண்ண சாமி வாக்கு பலித்தது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, எப்போதுமே ஒரு கை தட்டினாள் ஓசை எழும்பாது, இரு கைகள் சேர்ந்து தட்டினால் மட்டும்தான் ஓசை எழும்பும். உன்னை பற்றி நான் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தாய், உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால்தான் உனக்கும் நன்மை விளைவிக்கும் என்பதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். அப்பனது வார்த்தைகளை கேட்டு நீ செய்த பிறகே என்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தில் தொடங்கும். அதன் பிறகு வெற்றி உனக்கே கிடைக்கும். அதனால் இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் சொல்வது எல்லாம் நடக்கிறது. முதலில் கேள், பிறகு இரண்டாவது விஷயம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். ஒவ்வொரு தருணத்திலும் சில நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆரம்ப கட்டத்தில் உன்னுடைய உறவும் உன்னுடைய குடும்பமும் உன் பேச்சை மட்டும்தான் கேட்டது. ஆனால் சில நாட்களாக உன்னை எதிரியாக உன்னுடைய குடும்ப உறவுகள் பார்க்க தொடங்கிவிட்டது. அதுபோல என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு தருணத்திலும் நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது தடைமேல் தடையாக ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கை அப்படியே பள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று சிலர் சூழ்ச்சிகள் செய்து உன்னை இப்படி ஒரு நிலையில் தள்ளி இருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, உனக்கு தெரிந்த ஒருவர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். மிகுந்த மனவேதனை தருகின்றது. அதுபோல அடிக்கடி சில நேரங்களில் உனக்கு உடல் உபாதைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்டு வருகின்றது. மன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நொடி கூட அந்த மனமானது நிம்மதியாக இல்லை.
உன் வாழ்க்கையில் எப்போதும் நல்லது நடக்கும் என்று ஏங்கி நீ காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு உதவிகரமாக இல்லை, உபத்தரமாகத்தான் அமைந்து சில விஷயங்களை செய்து உனக்கு நாள்தோறும் குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு நீ நல்ல விஷயங்களை சொல்ல போனால் அந்த இடத்தில் தவறாக நடப்பது போல அமைந்து விடுகின்றது. இப்போது சாதாரணமாக பேசிய நபர்கள் எல்லாம் உனக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள். உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்போது என்னால் உதவ முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள் அல்லவா? இப்படியான பிரச்சனை தான் நீ இப்போது அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு நபர் செய்வினையை செய்து உன் இல்லத்திற்கு வெளியே புதைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த செய்வினையின் ஆத்மாவானது எல்லோரையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல், அதேபோல் அந்த விஷயமானது உன்னை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் தள்ளிவிட வேண்டும் என்று இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல், நல்ல செய்தியை நுழைய விடாமல் அந்த ஆத்மா காவல் காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது என்று எதற்காக இதை செய்கிறார்கள் என்றால், நீ முன்னேறிவிட்டால் மற்றவர்களை மதிக்க மாட்டாய். அவர்களுக்கு அது பொறாமையாக மாறியிருக்கின்றது. இந்த கேவலமான மனிதர்கள் சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் நகைக்காகவும் பொறாமை என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள். அவர்கள் ஒன்றை மறைத்து விட்டார்கள். என் பிள்ளையே, இப்படிப்பட்டவர்கள் 100 வருஷமாவது நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இதை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு 2 வருடம் கூட சில நாட்கள் இங்கே உயிரோடு இருப்பதில்லை. அதே போலதான் என் தங்க பிள்ளையே, நீ கவலைப்படாதே. உனக்கு செய்த பாவத்திற்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக அவர்களுக்கு கர்ம வினை அதிகமாக துன்பங்களை கொடுக்க போகின்றது. இந்த கருப்பண்ண சாமியும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறேன். உன் வீட்டில் வெளியே சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவை என்ன செய்யலாம் என்று கேட்கின்றாயா? என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமி நான் எதுவும் செய்யாமல் இருந்து விடுவேனா? நான் உன் வீட்டில் காவலாக இருந்து கொண்டு இதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டு விட மாட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா? இருந்தாலும் என் அன்பு குழந்தையே, உன் கைகளாலும் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும். அப்போதுதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும். உனக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன் இல்லத்திலே காவலாக இருந்து கொண்டு அந்த கெட்ட சக்தியை உன் வீட்டிற்குள் நுழைய விடாமல் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது அறவே சாம்பலாக போக வேண்டுமென்றால், அது அழிய வேண்டுமென்றால் இந்த கருப்பண்ண சாமி சொன்ன விஷயத்தை நீ செய்துவிட வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை நான் சொல்வதை செய்ய வேண்டும். என் தங்கமே, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி, 7 மணி அல்லது இரவு 8 மணி நீ இதனை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இதை நீ செய்தால் மட்டும்தான் உன் வீட்டை எந்த ஒரு நல்ல காரியங்களும் உள்ளே வரக்கூடாது, எந்த ஒரு நல்லதும் உள்ளே வரக்கூடாது என்று நீ வாழ்க்கையில் நோய் அவதிப்பட்டு இருக்க வேண்டும். அதேபோல் கஷ்டத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீ ஏழ்மையாக இருக்க வேண்டும். உன்னுடைய செல்வம் வீரியமாக போக வேண்டும் என்று உன்னை தூற்றும் விதமாக தான் இருக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அந்த ஆத்மா திரிந்து கொண்டிருக்கின்றதல்லவா? அந்த ஆத்மாவை விரட்டத்திற்காக நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். என் அன்பு பிள்ளையே, அதுவும் எத்தனை நாட்களுக்கு தான் தேவையில்லாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும்? இதோ இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் அல்லவா? அதை விரட்டி அடித்து சாம்பலாக்கி பஸ்மமாக்கி உனக்கு கொடுத்த கஷ்டத்திற்கு பலனாக அந்த ஆத்மாவிற்கும் அதை ஏவிவிட்ட மனிதர்களுக்கும் நான் பதிலடியை கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, அந்த ஆத்மாவை ஏவிவிட்ட மனிதர்கள் இன்னும்
ஒரு மாத காலகட்டத்திற்குள் உன் கண்களில் படத்தான் போகிறார்கள். அவர்களுடைய இல்லத்தில் ஒரு அபசூர காரியம் நடக்கப் போகின்றது. அப்போதே நீ புரிந்து கொள்வாய், இவர்கள்தான் இதை உனக்கு செய்தார்கள் என்று நீயாகவே உணர்ந்து கொள்வாய். இப்போது அப்பன் சொல்வதை நீ கேட்டு அதன்படி நீ செய்ய வேண்டும். அது 6 மணி 7 மணியோ 8 மணியோ அல்லது அந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் மஞ்சள் தண்ணீரை கரைத்து ஒரு சொம்பில் எடுத்துக்கொண்டு அதை வேப்பிலையால் உன் இல்லத்தை சுற்றி தூவிவிட வேண்டும். முக்கியமாக உன் வீட்டு வாசலில் அந்த மஞ்சள் நீரை தெளித்து விட வேண்டும். அதன் பிறகு வாசலில் பச்சை குங்குமத்தை வைத்து 2 அகல் தீபங்களை இழுப்பை எண்ணெயையும் பயன்படுத்தி வெண்கடுகை அதில் போட்டு சிகப்பு திரி போட்டு நீ தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த 2 அகல் விளக்குகளையும் உன் வீட்டில் வாசலில் இருபுறமும் ஏற்றி வைக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ண சாமியின் புகைப்படத்தை உன் வாசலுக்கு வெளியே சிறிய புகைப்படமாக இருந்தாலும் சரி நீ ஒட்டி வைக்க வேண்டும். இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். வெளியில் இருந்து உனக்கு எத்தனை கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் அது யாராக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாசலுக்கு உள்ளேயே உன்னுடைய வீட்டிற்கு அருகிலேயோ வர முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ண சாமி அதை அப்படியே வெளியில் விரட்டி விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ என்னுடைய புகைப்படத்தை வெளியில் வைத்துவிட்டு அதற்கு நாள்தோறும் தூபதூர ஆதாரணத்தை கற்பூர ஆர்த்தி காண்பித்து நிச்சயமாக நீ வணங்கி வர வேண்டும். அதன் பிறகு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லம் தேடி யாரையும் அனுபவிக்க மாட்டேன், யாரும் நுழைந்துவிட முடியாது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உனக்கு இருக்கின்ற எதிரி எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய செய்வினை கொண்டு இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த இடத்திலே இந்த அப்பனின் தண்டனை ஆளாக்கி அதை பார்த்து ஓடத்தான் போகின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, இதை நீ நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். மஞ்சள் நீரை உன் வாசலில் தெளித்து மஞ்சள் நீரில் உன் வாசலை தெளித்து விட்டு பச்சை குங்குமத்தை வைத்துவிட்டு உன் வாசலின் இருபுறமும் அகல் தீபத்தை ஏற்ற வேண்டும். அந்த அகல் தீபத்திற்கு இழுப்பை எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். வெண்கடுகை அதில் உள்ளே போட வேண்டும். சிகப்பு திரி கொண்டு அதை தீபத்தை பற்ற வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாசலில் ஒரு சிறிய அளவிலான புகைப்படத்தையாவது நீ வைக்க வேண்டும். நீ வெளியில் செல்லும் போது என்னுடைய புகைப்படத்தை நீ பார்த்துவிட்டு சென்றால் போதும். அது மட்டுமல்ல, என்னுடைய புகைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஒருபோதும் வந்துவிடாது. நேர்மறையான ஆற்றல்களும் தன்னம்பிக்கையும் மட்டும் கிடைக்கும் என்பதை நீ என்னை பார்த்து செல்வது உனக்கு மிகவும் நல்லது என்பதை மறந்து விடாதே. இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும். அதன் பிறகு உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னுடைய உள்ளத்திலும் சரி எந்த தீய சக்திகளும் உள்ளே நுழைய முடியாது. உனக்கு எந்தவித கெட்டத்தையும் செய்யவும் முடியாது. இந்த அப்பன் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பு கவசமாக இருந்து உன்னை நான் நல்வழிப்படுத்தப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, எது உனக்கு நீண்ட நாட்களாக தடைபெற்று நின்று கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயம், அதை அனைத்தையும் தடைகளை நீக்கி உனக்கு சுலபமாக இந்த கருப்பண்ண சாமி முடித்து தருவேன். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது அத்தனையுமே நடக்கப் போகின்றது. நீ நினைத்தது கஷ்டத்தில் இருந்தும் கடன் பிரச்சனைகளில் இருந்தும் நோய் பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட போகிறாய். உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு உன் அப்பன் நான் துணையாக இருக்கிறேன். அதனால் நான் சொல்வதை வரும் வெள்ளி ஞாயிறு செவ்வாய்க்கிழமையில் கட்டாயமாக நீ செய்துவிட்டால் நிச்சயமாக நல்ல காரியம் நடக்கும். என் அன்பு குழந்தையே, தைரியமாக இரு. உன் அப்பன் கருப்பண்ண சாமி தற்காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.